நாங்கள் காலையில் சாப்பாடு வேகமாகவே வந்தோம். நாங்கள் இங்கே சாப்பிட உட்காந்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டீச்சர் வேகமாகவே வந்துடுவாங்க. இன்னைக்கு சார் எப்பவுமே லேட்டாக வராங்க. இப்போ இன்றைக்கி வேக மாட்டாங்க சார், ஏன்னு தெரில. நாங்கள் சார் ஏன் சார் இன்றைக்கி ரேவதி கிச்சம் டீச்சர் எனக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா சார் சொன்னாங்க, ரேவதி டீச்சருக்கு ஆக்ஷன் ஆகிடுச்சுடா, அதனால் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்ருவோம் அப்படின்னு நினச்சோம். அப்படியே நாங்கள் எல்லாம் போயிட்டோம். வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு மனசு கேட்கல. அது அப்படியே அந்த அவங்களுக்குள்ள வந்து உட்காந்துருந்தோம். சார் அப்போதே அவங்களுக்குள்ள இருந்தாங்க. சார் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார், எங்களுக்குள்ள தான் சார் நாங்கள் உட்காந்துருந்தோம். அதான் எங்களுக்கு கெச்சம் முடிச்சார். எங்களுக்குள்ளதே இதே மாதிரி தான் எங்களுக்குள்ள உட்காந்துருந்தோம் அழிக்கிட்டே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ளதே உட்காந்துருந்தோம். இப்போ ரேவதி டீச்சர் எங்கள் இறந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிப்புறது கல்வியெல்லாம் அந்த டீச்சர் எங்கள்கிட்ட நல்லா சொல்லித் தருவாங்க. இதோட அந்த ஸ்கூலில் எனக்கு பிடிச்ச டீச்சரே ரேவதி டீச்சர் தான். இப்போ இறந்து போன கெச்சம் டீச்சர் தான். அவங்களால தட்டில் சோறு வச்சு எல்லோரும் சாப்பிட வச்சு, ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க மத்தியானம். எங்களெல்லாம் சாப்பிட வச்சு தான் அவங்கள சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் டீச்சர்னு தோணாது. எங்கள் அம்மா மட்டும் தான் அங்கே அப்படி வளர்ப்பாங்க. எங்கள் அம்மாவோட நல்லா வளர்ப்பாங்க ஸ்கூல் பிள்ளைங்களை. மாறிங்க அந்த ஈவினிங் நான் லேட்டாக தான் போவாங்க. அதனாலே நாங்களும் அவங்களுக்கு டீச்சர் ஃபன் பண்ணிவிட்டு நாங்களும் லேட்டாக தான் போவோம். எங்கள் அம்மாலாம் என்னை வைவாங்க, ஏன் வீட்டுக்கு லேட்டாக வரேன்னு சொல்லி. எங்கள் அம்மா டீச்சர் தான் துணைக்கு இருக்காங்களா அப்படின்னு நானும் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா நல்லா வளர்ப்பாங்க என்னைய. அவங்க எங்கள் அம்மா தான் அங்கிட்ட, ஆனால் எங்கள் அம்மாவோட நல்லா வளர்ப்பாங்க. அதனால எங்களுக்கு நல்லாவே எனக்கு பிடிச்சிருக்கும். அதனால் எங்களுக்கு நல்லா சொல்லித் தருவாங்க, நல்லா பாடம் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு இல்லை இந்த எழுத்து 2 வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு செஞ்சேன்னா ஆனாவனால எனக்கு சொல்லித் தருவாங்க. பால்வாடி சொல்லித் தருங்க மறந்து போச்சு. ஆனால் இங்கே வந்து எனக்கு நல்லா சொல்லித்தராங்க. ரேவதி டீச்சர் எங்கள் அம்மா, அதனால் அப்படி சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவங்க உண்மையிலே எங்கள் அம்மா தான். டெய்லியும் நாங்கள் எங்களுக்குள்ள உட்காந்து காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம். டீச்சர் அப்படியே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் கூட வந்து அப்படியே நல்லா சிரிச்சுக்கிட்டு எங்களுக்குள்ளதே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மத்தியானமும் எல்லோரும் அப்படியே எங்களுக்குள்ள கிரவுண்டு சுத்தம் பண்ணி பாய் விரிச்சு ஒரே உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸ்கூல் என்ன அது அப்படியே எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பிடும்போது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் சாப்பிடும்போது அப்படியே உட்காந்து சாப்பிடும்போது எங்கள் அம்மா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிடும்போது டீச்சரு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. எங்கள் திக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. சாரு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.